இன்னொன்னு எனக்கு ரொம்ப வருத்தமானது என்னன்னா, பெண்கள்னாலே நான் சமீபத்தில திருப்பூர் மாவட்டத்தில ஒரு நிகழ்ச்சிக்கு போய் கொண்டிருந்தேன். அப்ப இந்த கோட் போட்டுட்டு ஏணியில ஏறி பெண்கள் வெள்ள அடிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு பார்க்க என்னடா ஆச்சரியமா இருந்தது. திருப்பூர் மாவட்டத்தில ஒரு கிராமத்தில பெண்கள் வந்து கோட்டுன்னா அந்த ஷர்ட் மாரி போட்டுட்டு, அந்த பெயிண்ட் படக்கூடாதுன்றதுக்காக ஏணியில ஏறி பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க. மகிழ்ச்சியா இருந்தாங்க. அதில ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்ப நான் கேட்டேன், "எனக்கு ஆச்சரியமா இருக்குதே! பெண்கள் ஏறி பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்களே!" அப்படின்னு உடனே டக்குன்னு அந்த அந்த பணியை அமர்த்தியவர் சொல்றாரு, "ஆமாங்க மேடம். இந்த வேலைக்கு வந்து நான் ஆம்பளைய கூப்பிட்டா ஒரு நாளைக்கு ரூ. 1000 குடுக்கணும். இவங்க ரூ. 500க்கு வேலை செஞ்சு குடுத்துட்டு போயிடுறாங்க" அப்படின்னு. அப்ப அதே உழைப்பு, அதே மாரி ஏணியில ஏறணும், அதே மாரி துடைக்கணும், அதே மாரி பண்ணணும். இன்னும் சொன்னா பெண்களுக்கு ஆண்கள்னாலும் வலிமையான தோள்கள் இருக்கும். இந்த மென்மையான தோள்கள வச்சு அவங்க பெயிண்ட் பண்ணணும். ஆனா, அத பெயிண்ட் பண்றதுக்கு காரணம் அவங்களோட திறமை கிடையாது. அவங்களுக்கு ரூ. 500 குடுத்தா போதும். இந்த மனநிலை இருக்குல்ல, இது மாறணும். ஈவன் நான் பார்த்த வரைக்கும் பெண்கள்னு வந்தும்போது அவங்களுக்கு சம்பளம் குறைவு. அதே வேலைக்கு ஆண்களுக்கு சம்பளம் நெறைய. அப்ப பெண்கள்னா இவ்வளோ குடுத்தா போதும் அப்படின்ற நெலைமை இருக்குதுல்ல, இது மாறணும்.